ரைட். நாம இதுவரைக்கும் என்ன செஞ்சிருந்தோம்? தீர்மானம் எடுத்தல் சம்பந்தமாக பார்த்திருந்தோம். தீர்மானம் எடுத்தல் ஒரு அங்கமாக என்ன செய்யும் என்று சொன்னா திட்டமிடலும் என்ன செய்யும் நமக்கு காணப்படும். ரைட். இப்ப நாம திட்டமிடல் என்றால் என்ன? இது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விடயம். வாட் இஸ் பிளானிங்? வினைச்சொல். திட்டமிடல் என்கிறது வினைச்சொல். திட்டமிடுறது என்ன? ரைட். இப்ப கிளைமேட் கொஞ்சம் ஹீட்டா இருக்கு. அப்ப நாம என்ன செய்யறோம்? அது ஒரு பிரச்சனை. உங்களுக்கு உண்மையா ஒரு பிரச்சனை. கிளைமேட் ஹீட்டா இருக்கிற ஹொட்டா இருக்கிறங்கிற ஒரு பிரச்சனை. பிரச்சனைக்கு தீர்வு எப்படி காணுவீங்க? ரைட். நம்ம நுரலியாக்கு போவோம். ஓகே, சிறந்த தீர்வு. ஓகே, நுரலியா போறதா எல்லாரும் அக்ரி பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்து நுவரெலியாவுக்கு எவ்வாறு செல்வது? நுவரெலியாவுக்கு எவ்வாறு செல்வது? எந்த வாகனத்தில் செல்வது? எங்கே தங்குவது? என்ன பொருட்கள் வாங்குவது? அதுக்குரிய வழி தெரியுமா இல்லையா என்பது தொடர்பாக நீங்க தீர்மானிச்சீங்க. என்ன அதுக்கு பேரு திட்டமிடல் சொல்லு. எதிர்காலத்தில் மேற்கொள்ள போகின்ற ஒரு செயற்பாட்டினை முன்கூட்டியே நீங்கள் தீர்மானித்துக் கொண்டால் அதுக்கு சொல்ற பேர் என்ன? திட்டமிடல் என்று சொல்லுவோம். இதுக்கு பல நபர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? அவங்க வரைவிலக்கணங்கட அவங்களோட பார்வையில் என்ன செஞ்சிருக்காங்க? சொல்லியிருக்காங்க. பொதுவான விஷயம் என்ன? பொதுவான வரைவிலக்கணம் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்படுகின்ற செயற்பாடு தொடர்பாக முன்கூட்டியே தீர்மானத்தை மேற்கொள்ளுதல் தான் என்ன? திட்டமிடல் என்று சொல்லுவோம். ரைட். இப்ப பாருங்க, ஜிய கோலங்கிற நபர் என்ன சொல்லியிருக்காரு? நிறுவனம் ஒன்று தனது நோக்கத்தை இலக்கை தீர்மானிப்பதும் அவற்றை அடைந்து கொள்வதற்கு ஆயத்தமாவதும் திட்டமிடல் எனப்படும். சரிதானே? எதிர்காலத்தில் மேற்கொள்ள போகின்ற செயற்பாடு தான் இந்த நோக்கம் இலக்கு அடைய போகின்ற செயற்பாடு. அதை என்ன செய்யறாங்க? அதுக்கு ஆயத்தமாகிறதும் அதை தீர்மானிச்சு கொள்றதும் தான் திட்டமிடல். என்ன செஞ்சிருக்காரு இந்த கோலங்கிறவர்? என்ன செஞ்சிருக்காரு? சொல்லியிருக்காரு. ஸ்டோனர், ஃப்ரீமேன் அண்ட் கில்பர்ட் என்கிறார்கள் என்ன சொல்லியிருக்காங்க? நிறுவனம் ஒன்றின் நோக்கங்களை உருவாக்குவதும் இவக தீர்மானிப்பதும் சொல்லியிருந்தார். இவக உருவாக்குவதும் அவற்றை அடைந்து கொள்வதற்கு பொருத்தமான நடைமுறைகளை தயாரித்துக் கொள்வதும் திட்டமிடலாகும் என்ன செஞ்சிருக்காரு? இவங்க 3 பேரும் என்ன செஞ்சிருக்காங்க? என்ன சொல்லியிருக்காங்க? பொதுவா என்ன விஷயம்? நுரலியாக்கு போவது உங்களோட நோக்கமாக இருந்தால் அதை உருவாக்குறீங்க. நுரலியாக்கு போக வேண்டும். அதை எவ்வாறு போக வேண்டும், எப்படி போக வேண்டும்ங்கிற அந்த நடைமுறைகளை நீங்க தயாரிச்சு கொள்றீங்க. அதுக்கு பேர் தான் திட்டமிடல். சிறந்த வரைவிலக்கணம். சுருக்கம் என்ன? எதிர்காலத்தை நிச்சயித்தலும் அவற்றை அடைந்து கொள்வதற்கு தேவையான உபாயங்களை வகுத்தலும் திட்டமிடலாம். எதிர்காலத்தில் மேற்கொள்ள போகின்ற அல்லது அடைய போகின்ற செயற்பாடுகள் தொடர்பாக முன்கூட்டியே தீர்மானித்துக் கொள்வதுதான் என்ன? திட்டமிடல் சொல்லுவோம். இதுதான் சமரியான வரைவிலக்கணம். ரைட். திட்டமிடல் ஏன் முக்கியமான விடயம்? மாதிரி சிறப்பம்சம் என்னண்டா, ஏன் திட்டமிடல் எல்லாருக்கும் தேவை? ஏன் திட்டமிடல் ஒன்று நிறுவனத்துக்கு தேவை? ஏன் எனக்கு தேவை? ஏன் தேவை? முகாமைத்துவத்தின் முதன்மை கருமம். முகாமைத்துவ செயற்பாடு 4: திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், வழிப்படுத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல். அது ஒரு முதன்மையான செயற்பாடு இருக்கிறதால திட்டமிடல் என்ன முக்கியமான ஒரு விஷயம். திட்டமிடல் எதை போக்கஸ் பண்ணுது? எதை பார்க்குது? திட்டமிடல் கடந்த காலத்தையா? கடந்த காலத்தையும் பார்த்துதான் நம்ம எதிர்காலத்துக்கு தீர்மானம் எடுப்போம். ஆனா பெரும்பாலும் அதை போக்கஸ் பண்றது என்ன? கடந்த காலத்தை வச்சு எதிர்காலத்தை தான் என்ன செய்யுது? எதிர்கூறல் செய்யுது. இப்ப உங்கள்கிட்ட கேட்டா, தம்பி உங்களோட ஐடியா என்ன? உங்களோட பிளான் என்ன? ஆஃப்டர் ஏல் வாட் இஸ் யுவர் பிளான்? ரைட். நான் மிடில் ஈஸ்டுக்கு ஒரு அக்கௌண்டன்டா ஒர்க் பண்ண போறேன். நான் ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட்ல நல்ல ஒரு அக்கௌண்டன்ட் ஆக போறேன். ஓகே. அப்ப என்ன நீங்க என்ன செய்றீங்க? என்ன பிளான் சொல்லி கேட்டா, என்ன பிளான் கேட்டா நீங்க என்ன சொல்ல போறீங்க? நான் வெளிநாட்டுக்கு போறது, அல்லது நான் ஒரு முயற்சியாளரா மாறுறது, அல்லது நான் கவர்மெண்ட்ல ஹையர் பொசிஷனுக்கு போறது என்று சொன்னா அது எப்ப நடக்கும்? எதிர்காலத்தில் நடக்கும். அப்ப எதிர்காலம் தொடர்பான எதிர்கூறல முன்னாயத்தத்துக்கு என்ன செய்யுது? இதுக்கு திட்டமிடல் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆகவே அது என்ன முக்கியமான விஷயம். எதிர்காலம் தொடர்பான எதிர்கூறலுக்கான முன்னாயத்த செயற்பாடு இருக்கிறதால என்ன அது ஒரு சிறப்பான விஷயம். அதான் இதுல திட்டமிடல் அடுத்த முக்கியத்துவம். தீர்மானம் எடுத்தலின் மையம் திட்டமிடல் ஆகும். நான் சொன்னேன், தீர்மானம் எடுக்கிற செயற்பாட்டில் என்ன செய்யும்? திட்டமிடல் மிக முக்கியமானது ஒன்றாக காணப்படும். தீர்மானம் எடுக்கிறது. 4வது, ஏனைய முகாமைத்துவ கருமங்களுக்கு வழிகாட்டும் அடிப்படை. திட்டமிடல் இருந்தா தான் பிள்ளைகள் அங்க கட்டுப்படுத்தல்ங்கிற ஒன்றே வரும். நான் சொன்னேன், வீட்டுக்கு நீங்க நிர்மாணிக்கிறதுக்கு ஒரு பிளானிங் செய்து
ஒரு பிளான் ஒன்று நீங்க கீறி ஒரு பேப்பர்ல பிரிண்ட் எடுத்தா தான் எவ்வாறு மேஷன், அதாவது அந்த கண்ட்ராக்டர் அந்த பில்டிங்கை கட்டுறாருன்னு செக் பண்ணி உங்களோட விருப்பத்துக்கு அமைவா கட்டுறாரா இல்ல வேற காட்டுறாருன்னு நினைச்சலாம் பார்த்து வேறுபாடுகள் வரைக்கும் நீங்க நினைச்சலாம் நல்லா உடைத்தறியலாம். ஏற்கனவே பில்டிங் பிளான் சொன்னீங்க அதான் இது. நீங்க கிச்சன் வைக்க வேண்டிய எடுத்தாரு பெட்ரூமை கட்டினா முரண்பாடு, அப்ப என்ன செய்யுங்க உடைப்பீங்க. அதான் கட்டுப்படுத்து. ஆக ஏனைய முகாமைத்துவ கருமங்களை சரியா செய்யணும்னா திட்டமிடல் இருக்கணும், இல்லாட்டி செய்யல. இப்ப திட்டமிடலுக்கு ஒரு எக்ஸாம் நடைமுறை உதாரணத்தை பார்க்க போறோம். ரைட். 2017ஆம் ஆண்டு உயர்தர வணிக பிரிவின் பெறுபவர்கள் 2016 விட 7% என்ன செஞ்சிருக்கு, வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. பழமையா தமிழ் மொழியில ஐலண்ட் ஃபெஸ்ட் ரேங்க் வாரம் 2025ஆம் ஆண்டு ஏழு நடந்து 2026ஆம் ஆண்டு வந்த பெறுபேற்றுல ஐலண்ட் ஃபெஸ்ட் ரேங்க் என்ன செஞ்சிருக்கு, வந்திருக்கு. ஒரு பிரேக், இவ்வளவு காலமும் நடந்த ஒரு ஜெட் ஸ்கோர் என்ன செஞ்சிருக்காங்க, இலங்கையில் இருந்த ஒரு விடயத்தை என்ன செஞ்சிருக்கு, பரதானுங்கிற பொடியன் என்ன செஞ்சிருக்காரு, காத்தாங்குடி பொடியன் பிரேக் பண்ணிருக்கு. அது ஒரு சாதனை. இது ஒரு உதாரணத்துல நாம் என்ன சொல்றோம் என்று சொன்னா, ஒவ்வொரு வருடமும் என்ன செய்யுதுன்னு சொன்னா பெறுபவர்கள் என்ன செய்யுது, ரேங்க் கூட அடைய பெறுது, யூனிவர்சிட்டிக்கு போற வீதம் குறைய வருது, ஃபெயில் ரேட்டும் கூட வருது, ஏ ரிசல்ட்ஸும் குறைய வருது. என்ன காரணம்? காரணத்தை பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். இது ஒரு பிரச்சனையா, நம்ம பிரச்சனையை முன் வச்சிருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ரிசல்ட்ஸ் குறைஞ்சிட்டு போகுது, அதான் பிரச்சனை, பாடசாலைக்கு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கு என்று சொன்னா, இந்த பிரச்சனைக்கு என்ன செய்யணும், தீர்வு காண்றேன்டா. பல்வேறுபட்ட இந்த பிரச்சனையை பகுப்பாய்வு செய்யணும். நான் பார்த்திருக்கேன் பிரச்சனையை பகுப்பாய்வு செய்தல். எங்க பார்த்திருக்கோம், அந்த ஸ்கிரீன் அதையும் காட்டுறேன் பாருங்க. எங்க பார்த்திருக்கோம், தீர்மானம் எடுத்தல பார்த்திருக்கோம். அது ஒரு பிரச்சனை நமக்கு இருக்குன்னு சொன்னா அந்த பிரச்சனையை நாம் என்ன செஞ்சிருப்போம், பகுப்பாய்வு செஞ்சிருப்போம், பிரச்சனை இனங்கண்டிருப்போம், பகுப்பாய்வு செஞ்சிருப்போம், மாற்றுத் தீர்வுகளை முன்வைப்போம், மாற்றுத் தீர்வுகளை மதிப்பீடு செய்வோம், மாற்றுத் தீர்வை தெரிவு செஞ்சு ஒரு திட்டத்தை உருவாக்குவோம். இந்த திட்டத்தை உருவாக்குறது தான் நமக்கு முக்கியமான அடுத்த கட்டம். இந்த இருக்கிற திட்டமிடல் நம்ம என்ன செய்யறோம், அந்த திட்டத்தை தான் நம்ம எப்படி உருவாக்குறோம். ரைட். பிரதேசத்தில் நம்மளோட பாடசாலை நம்ம என்ன செய்ய போறோம், 10% ரிசர்வ்ஸ் நம்ம என்ன செய்ய போறோம், கூட்ட போறோம். லாஸ்ட் இயரை விட 7% குறைஞ்சிருக்கு. இப்ப பிளஸ் 10% மாத்த போறோம், 10% அதிகரிக்க போறோம் ரிசர்வ்ஸ். அடுத்து என்ன, சிறந்த பாடசாலையா நம்மளோட பாடசாலையை மாத்த போறோம். இதான் என்ன செஞ்சிருக்கோம், நம்ம ஒரு திட்டத்தை நம்ம என்ன செஞ்சிட்டோம், உருவாக்கி நான் என்ன செய்யணும், அடுத்த கட்டம் இதனை அடையப்பெற வேண்டும். உருவாக்கினால் அதனை அடையப்பெறல் வேண்டும். உருவாக்கினால் மட்டும் போதாது, அதை நடைமுறைப்படுத்தணும், அதை அடையணும். அடைஞ்சி மீள வலியுறுத்தி என்ன செய்யணும், அந்த வருஷம் மட்டும் அடையாமலுக்கு ஒவ்வொரு வருஷமும் என்ன செய்யணும், அடைந்து வர வேண்டும். அதான் மிக முக்கியமான விஷயம். ரைட். இப்ப சப்ஜெக்டுக்குள்ள வரப்போறோம். ஒரு நேரம் ஜஸ்ட் ஒரு உதாரணம் தான் காய்ச்சி. பிரச்சனைக்கான தீர்வு கண்டாச்சு. இதுக்கு நாம எப்படி திட்டமிடல் செய்யலாம்னா, நம்ம நினைச்ச மாதிரி செய்யல. திட்டமிடல் செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கு. இப்ப ஒரு பான் உற்பத்தி செய்தல், ஒரு கேக் உற்பத்தி செய்தல்டா, கேக்கை உற்பத்தி செய்யறதுக்கு ஒரு முறை இருக்கு. பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பயணம் செய்யறதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸ்டெப் 1 சாவியை போடுறது, ஸ்டெப் 2 ஸ்டார்ட் எடுக்கிறது, என்ன செய்யறது, பைக் கிளச் இல்ல பைக் இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி ஸ்கூட்டி என்ன செய்யறது, ஒரு முறையாக என்ன செய்யறது, மெல்ல 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 ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு பிறகுதான் வேகத்தை அதிகரிச்சு போறது. ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3. அதே போலதான் திட்டமிடல்ல நாம என்ன செய்யறேன்னு சொன்னா 9 படிமுறைகள் என்ன செய்யணும், திட்டமிடல்ல காணப்படுது. அந்த 9 படிமுறையை நீங்க ஒழுங்கா செஞ்சீங்கன்னு சொன்னாதான் உங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த திட்டமிடல் வினைத்திறனானதாகவும் இருக்கும். நீங்க தீர்மானம் எடுத்தாலும் என்ன செய்யும், உங்களுக்கு வினைத்திறனானதாக இருக்கு. 2ல 1 பிழைச்சாலும் என்ன, திட்டமிடலும் வேஸ்ட், தீர்மானம் எடுத்தாலும் வேஸ்ட் ஆகும். ஆகவே திட்டமிடல் செய்முறையில 9 படிமுறைகள் பாருங்க. இந்த 9ஐயும் படிக்கிறது தான் நம்மளுடைய திட்டமிடல் பாடத்தில் இருக்கிற முக்கியமான விஷயம். 9ஐயும் படிச்சாச்சு, திட்டமிடல் முடியும். நன்மை தீமை முக்கியத்துவம் வரையறைகள் அவ்வளவுதான் இருக்குது. 9 படிமுறை, நன்மையும் தீமையும் வரையறைகளும் இருக்கு. முதலாவது படிமுறை என்ன, நோக்கங்களையும் இலக்குகளையும் உருவாக்கணும். ஒரு பிரச்சனை வந்துட்டு இதுல உங்களை உதாரணம் அடுங்க பிள்ளை. ரைட். இப்ப நீங்க என்ன செய்றீங்க, இப்ப உங்களுக்கு ஏ லெவலுக்கு குறிப்பிட்ட நாள் தண்டிருக்கு, ஒரு 3 months தண்டிருக்கு.
அல்லது ஒரு 4 months தான் இருக்கு. படிக்கல் அதான் பிரச்சனை. ரைட், என்ன செய்யணும்? ரைட், ஒவ்வொரு வாரமும் என்ன செய்யறேன்? ஒவ்வொரு வாரமும் பிசினஸ் ஸ்டடீஸ்ல 3 யூனிட் நான் கம்ப்ளீட் பண்றேன். அல்லது என்ன, 1 மந்த்துக்குள்ள பிசினஸ் ஸ்டடீஸ் நான் என்ன செய்யறேன்? ஃபுல்லா சிலபஸ் என்ன செய்யறேன்? நான் கம்ப்ளீட் பண்றேன். இதுதான் நம்முடைய இலக்கு. முதல்ல என்ன செய்யணும்? ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணக்குள்ள நீங்க என்ன செய்யணும் சொன்னா, திட்டமிடுறேன்னு சொன்னா முதல் நோக்கங்கள் இலக்குகளை உருவாக்கும். 1 மந்த்துக்குள்ள 12 யூனிட்டை கம்ப்ளீட் பண்ணு. ரெண்டாவது என்ன செய்யணும்? அந்த 1 மந்த்துக்குள்ள எவ்வாறு கம்ப்ளீட் பண்ண முடியும்? அதுக்கு நான் என்ன வழிமுறையை கையாள போறேன்? ஆன்லைன்ல படிக்க போறேனா, நேர்ல போய் படிக்க போறேனா, செல்ஃப் ஸ்டடி செய்ய போறேனா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவியோட படிக்க போறேனா, அல்லது ஐலண்ட் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்த பொடி எனக்கு கூப்பிட்டு அந்த பொடி என்கிட்ட படிக்க போறேனா, தனியாக எனக்கு மட்டும் சொல்லித்தாங்க, அல்லது டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட் வந்த பொடி என்கிட்ட போய் என்ன செய்ய போறீங்க, அல்லது பிள்ளைகிட்ட போய் என்ன செய்ய போறீங்க, எனக்கு முக்கியமான கீ பாயிண்ட்ஸை மட்டும் சொல்லித்தாங்க, நான் பாஸ் ஆகணும் என்று கேட்க போறீங்க. 12 யூனிட் உபாய வழிமுறைகளை இனங்காணும். அல்லது ஒரு நாளைக்கு நான் ஒரு 15 மணி நேரம் படிக்க போறேன், தூங்குற படிக்கிறேன் அப்படி செய்ய போறேன். என்ன வழிமுறையை நீங்க என்ன செய்யணும்? இனங்காணும். பல வழிமுறைகள் இருக்கும், அந்த பல வழிமுறைகளை இனங்காணும். இனங்கள் என்ன செய்யணும்? சூழலை என்ன செய்யணும்? பகுப்பாய்வு செய்யணும். பகுப்பாய்வு என்ன? அகச்சூழல், புறச்சூழல். அது என்ன செய்யணும்? பலம், பலவீனம், வாய்ப்புகள், அச்சுறுத்தல் எல்லாம் என்ன செய்யணும்? பகுப்பாய்வு செய்யணும். அதுக்கு பிறகு வளங்கள் சம்பந்தமாக என்ன செய்யணும்? வளங்களை பகுப்பாய்வு செய்யணும். தன்னிடம் டியூட்டெல்லாம் இருக்கா இல்லையா என்று பகுப்பாய்வு செய்யணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? நான் ஏன் படிக்காம விடுறேன்? ஏன் கையில மொபைல் இருக்கு, புதிய படம் ரிலீஸ் ஆகுது, நான் விருப்பமான நடிகர் படம் ரிலீஸ் ஆகுது, பெருநாள், ஃபெஸ்டிவல், சித்திரை புத்தாண்டு, நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் வருது. அப்ப என்ன? அது சவால், அச்சுறுத்தல். நமக்கு புதிய வாய்ப்பு, வெளிநாட்டுல இருந்து கோல் வருது, விட்டு போட்டு வெளிநாட்டுக்கு வாங்க, நல்ல ஒரு ஜொப் ஒன்று தாரேன். வாய்ப்பா இருக்கிற மாதிரி அச்சுறுத்தல். நம்ம என்ன செய்ய, படிப்பை விட்டுட்டு போயிடும். அப்படி நிறைய பேர் போயிருக்காங்க. அதை இனங்காணும். அதுக்கு பிறகு நம்ம நோக்கங்கள், இலக்குகள், ஒரு வாரத்துக்கு ஒரு யூனிட்டை முடிக்கணும் அல்லது ஒரு நாளைக்கு ஒரு யூனிட்டை முடிக்கணும் நாம இலக்கை உருவாக்கி இருந்தோம்டா, நம்ம உண்மையா முடிச்சிட்டோமா இல்லையாங்கிறத என்ன செய்யணும்? பகுப்பாய்வு செய்யணும். பகுப்பாய்வு செஞ்சு நம்ம என்ன செய்யணும்டா, அதுக்கு தீர்வு காண்ற மாதிரி ஒரு திட்டத்தை உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்தி அதை மதிப்பீடு செய்யணும். இதான் 9 படிமுறை. இதுல நல்லா கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். முதலாவது என்ன செய்யணும்? நான் இதுலயே காட்டுறேன்னா டீட்டெயிலா காட்டிடுவேன். முதலாவது நீங்க என்ன செய்யணும்டா, திட்டமிடல் படிமுறை. தீர்மானம் எடுத்தல 8 படிமுறை, திட்டமிடல்ல 9 படிமுறையா. நோக்கங்களையும் இலக்குகளையும் உருவாக்கும். நான் 3 மாதங்களுக்குள் அல்லது 4 மாதங்களுக்குள் சகல பிசினஸ் ஸ்டடிஸ் தியரியையும் படிச்சு கம்ப்ளீட் பண்ணி ஒரு 4 வருட பேப்பர்ஸை நான் செய்யணும் சொன்னா, அந்த நோக்கங்கள், இலக்குகளை நீங்க என்ன செய்றீங்க? உருவாக்கி கொள்றீங்க. ரெண்டாவது என்ன? அது நான் அந்த நோக்கங்கள், இலக்குகளை எவ்வாறு நான் அடையலாம்? 4 மாதத்துக்குள்ள நான் கம்ப்ளீட் பண்றேன்னா நான் என்ன செய்யணும்? என்ன செய்யறேன்? செல்ஃபா படிக்கணுமா, ஆன்லைன்ல படிக்கணுமா, யாராவது படிச்சு தரணுமா, எங்களை என்ன செய்யற பல வழிமுறைகளை உருவாக்கி என்ன செய்யணும்? அல்லது செல்ஃபா படிக்க போறீங்களா, வழிமுறைகளை உருவாக்கி என்ன செய்யணும்? நீங்க அதை நடைமுறைப்படுத்தணும். மூணாவது, நிறுவனத்தில் என்ன செய்யணும்? உள்ளக வழிகாட்சிகள் ஆய்வு செய்யணும். இப்ப உங்களுடைய நான் சொல்ற எக்ஸாம்பிள் படி, உங்களுடைய பலம் என்ன? கூட நேரம் இருந்து படிக்க இயலுமா இல்லையா? பலவீனம் என்ன? நான் தூக்கம் அதிகமா தூங்குகின்றேன், பசி இருந்தா நான் படிக்க மாட்டேன், நான் படிக்கிறேன்னா அமைதியான சூழல் வேண்டும், படிக்கிறேன்னா தமிழ்ல எனக்கு சரியா சொல்லி தரதுக்கு ஆள் வேணும். அப்ப பலவீனங்கள் சிலதுக்கு மூலம் மொபைல் போன் பயன்படுத்தாமல் என்னால் இருக்க முடியாது, வாழ முடியாது. பலவீனம் என்னென்னு அறியணும் நீங்க. மூணாவது என்ன? வாய்ப்புகள். வெளியில என்ன வாய்ப்புகள் இருக்கு? என்னுடைய ஃபேமிலிக்குள்ள இருந்த ஒரு ஆள் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆயிட்டாரு, அவர்கிட்ட போன என்ன செய்யலாம்? முக்கியமான விடயங்களை சொல்லி தருவாரு, அது எனக்கு எக்ஸாமுக்கு ஹெல்ப் பண்ணும், அது ஒரு வாய்ப்பு. அச்சுறுத்தல் என்ன? ரைட், அச்சுறுத்தல் என்ன? வெளியில என்ன? சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, புயல் ஏற்படுது, உங்களோட கல்விக்கு தடை, மின்வெட்டு, பெட்ரோல் தட்டுப்பாடு, தடை. இந்த சூழல், அகச்சூழல், புறச்சூழல் என்ன செய்யணும்? நீங்க ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சீங்கன்னா அதுல நீங்க பலன்களை பெற்றுக்கொள்ள முடியும், பலவீனத்தை கண்டு நீக்க முடியும், வாய்ப்புகளை பயன்படுத்தணும். அச்சுறுத்தல் என்ன செய்யற தகுந்து கொள்ற கொஞ்சம் கஷ்டம்தான். நாலாவது என்ன செய்யணும்? இப்ப நீங்க நோக்கம் ஒன்றை நீ தீர்மானிச்சு வச்சுட்டீங்க, 4 மந்த்ஸுக்குள்ள நீங்க என்ன செய்யணும்? சிலபஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லி, அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? வளங்களை நீங்க மதிப்பீடு செய்யணும். உள்ளக வளங்கள் பகுப்பாய்வு, வெளியக வளங்கள் பகுப்பாய்வு.
வளங்களை நீங்க என்ன செய்யணும்? பகுப்பாய்வு செய்யணும். உங்களிடம் நோட்ஸ் இருக்கா இல்லையா? போதிய அளவான பாஸ் பேப்பர்ஸ் இருக்கா இல்லையா? படிக்கிறதுக்கு டைம் இருக்கா இல்லையா? எங்கிறது என்ன செய்யணும்? நீங்க பகுப்பாய்வு செய்யணும். அதுக்கு பிறகு என்ன செய்யணும்? வெளிச்சூழலையும் ஆய்வு செய்யணும். வெளியில இருந்து அவங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களா இல்லையா என்பது தொடர்பாக என்ன செய்யணும்? நீங்க ஆய்வு செய்யணும். ஆய்வு செஞ்சு உள்ளக வெளிய சூழல்களை வளங்களை மதிப்பீடு செஞ்சதுக்கு பிறகு இப்ப என்ன செய்யணும் என்று சொன்னால், மதிப்பீடு செஞ்சு முடிச்சுட்டு இப்ப நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, 2 வாரம் படிச்சுட்டீங்க. படிச்சா நீங்க இலக்கு வச்சிருக்கிறீங்க 4 மாதத்துக்குள்ள ஃபுல் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ 1 மாதத்துக்கு என்ன? 1 மாதத்துக்கு கிட்டத்தட்ட நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? ஒரு 6 யூனிட்டாவது என்ன செஞ்சிருக்கணும்? கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ ஒரு வாரத்துக்கு என்ன செய்யணும்? ஒரு வாரத்துக்கு 2 யூனிட்டாவது நீங்க என்ன செய்யணும்? 1 யூனிட்டாவது கம்ப்ளீட் பண்ணணும். பாஸ் பேப்பர் செஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு அப்படி செஞ்சிருக்கிறீங்களா? இலக்கு என்ன என்று சொல்லி பார்த்து தற்போது நீங்க எந்த நிலையில காணப்படுறீங்க? 20 வீதம் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் சிலபஸ். தற்போது எத்தனை வீதம் கம்ப்ளீட் பண்ணிருக்கிறீங்க? 5 வீதம். காணுமா? போதாது. அப்ப இலக்கையும் தற்போதைய நிலையையும் நீங்க என்ன செய்யணும் சொன்னா ஒப்பீடு செய்யணும். கெப் அனலைசிஸ் என்று சொல்லுவோம். 4 யூனிட் முடிச்சிருக்கணும். பட் முடிச்சிருக்கிறீங்க 1 யூனிட் தான். 3 யூனிட் என்ன செய்யல? முடிக்கல. வெயிட் கூட. அப்ப கெப்ப அனலைஸ் பண்ணும். அனலைஸ் பண்ணி போட்டு இந்த இடைவெளியை நிவர்த்தி செய்யறதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன செய்யணும்? எப்படி கம்ப்ளீட் பண்ற? எத்தனாம் திகதி கம்ப்ளீட் பண்ற? என்ன வளங்கள் அதுக்கு யூஸ் பண்ற என்பது ரூபாய் நீங்க என்ன செய்யணும்? திட்டங்களை தயாரிச்சு நீங்க என்ன செய்யணும்? நடைமுறைப்படுத்தணும். நடைமுறைப்படுத்தி முடிச்சதுக்கு பிறகு படிச்சுட்டீங்க. அந்த பலவீனங்கள் போன் பாய்க்கிறது நிப்பாட்டிட்டீங்க. அப்படி அப்படி நிறைய விஷயங்களை நிப்பாட்டி போட்டு படிச்சிட்டீங்க. படிச்சு போட்டு நீங்க என்ன செய்யணும்? வெற்றியினை அளவீடு செய்யணும், கட்டுப்படுத்தணும். வெற்றியினை எப்படி அளவீடு செய்யறது? ஒரு பேப்பர் எடுத்து என்ன செய்யறது? எம்சிக்யூ செஞ்சு பாக்குறது. 10க்கு எத்தனை எம்சிக்யூ சரி வருது? 8 வருதா? 5 வருதா? 4 வருதா? 10க்கு ஒரு 8 சரி வந்தா என்ன? ரைட், வெற்றி. ஒன்றும் சரி வரலன்னா என்ன? நீங்க சரியா படிக்கல. அப்ப என்ன செய்யணும்? திருப்பி உடனடியா திருப்பி மீண்டும் ஸ்டார்ட் ஆகும். ஃபர்ஸ்ட்ல இருந்து இலக்குல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரைட், அப்ப நாம சரியா செய்யல. அப்ப கட்டுப்படுத்தல் செயற்பாடு. விட்ட குறைகள் என்ன செய்யறது? நீங்க நிவர்த்தி செய்யணும். அப்ப என்ன செய்யணும்? மீண்டும் என்ன செய்யணும்? சரியான திட்டம் போட்டு வந்து சரியா போனை எல்லாம் தள்ளி வச்சுக்கணும். என்ன செய்யணும்? படிச்சு என்ன செய்யணும்? திருப்பி வெற்றி என்ன செய்யணும்? கடைசி வரைக்கும் வந்து அளவிடணும். நீங்க வெற்றி அளவிட்டு வெற்றி வந்தா உங்க திட்டமிடல் என்ன? சக்சஸ். வெற்றி அளவிட்டு சக்சஸ் வரல என்ன? மீண்டும் திட்டமிடல் செயற்பாடு ஆரம்பத்துக்கு போயிடும். சரியா? ஆகவே இதான் திட்டமிடல் செயற்பாடு 9 படிமுறைகள். இதுல சொல்லப்பட்ட உதாரணத்துல பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்கு. என்ன பிரச்சனை? நான் சொன்ன பிரச்சனை தான். அக்கவுண்டிங் மார்க்ஸ் குறைய வந்திருக்கு. 7 வீதம் குறைஞ்சிருக்கு. ரைட், அப்ப என்ன செய்யணும்? அக்கவுண்டிங் ரிசர்வ்ஸை 10 வீதத்தால கூட்டணுங்கிறதா உங்களோட நோக்கம் அல்லது இலக்காக இருக்கு. அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? அக்கவுண்டிங் ஆக்களுக்கு மேலதிக வகுப்புகளை நடத்தலாம், எக்ஸாம் வைக்கலாம், மாடல் பேப்பர்ஸ் வைக்கலாம், செல்ஃப் ஸ்டடியை தூண்டலாம். இது பல்வேறுபட்ட உபாய முறை. அடுத்து என்ன செய்யற? மதிப்பீடு செய்யலாம். உங்களோட உள்ளகம் மற்றும் வெளியே சூழல் என்ன, இவங்களோட கரண்ட் சிச்சுவேஷன் என்ன மதிப்பிடும். மதிப்பிட்டு உள்ளக வளங்கள் வெளியக வளங்கள் என்ன செய்யணும்? மதிப்பிடணும். உள்ளக வளங்கள் என்ன? நம்மகிட்ட நோட்ஸ் இருக்கா? ஆசிரியர் இருக்காங்களா? வசதிகள் இருக்கா? நிதி இருக்கா படிக்கிறதுக்கு என்பது ரூபாய் என்ன செய்யணும்? நம்ம மதிப்பிடணும். வெளியக வளங்கள், வெளியில ஏதாவது எக்ஸ்ட்ராவா நல்ல சிறந்த முறையில படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருக்காங்களா? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில எங்கேயாவது கிளாஸுக்கு போறாங்களா? ஏதாவது புக்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கா என்பது ரூபாய் என்ன செய்யணும்? அதையும் மதிப்பீடு செய்யணும். அடுத்து என்ன செய்யணும்? தற்போது என்னுடைய நிலை என்ன? நான் இலக்க நோக்கி நகர்ந்து செல்கின்றேனா இல்ல இந்த பாலத்துல ஆரம்பத்திலே நிற்கின்றேனா? இந்த கெப் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணி போட்டு யார் செய்யறது, எப்படி படிக்கிறது, எப்படி செய்வது என்ற கேள்விக்கு என்ன செய்யணும்? யார் செய்யறது, எப்படி செய்யறது, எப்போது செய்யறது, யார் படிக்கிறது, எப்ப படிக்கிறது, எப்படி படிக்கிறது, இந்த விடயங்களுக்கு என்ன செய்யணும்? தீர்வு காண்ற மாதிரி திட்டத்தை எழுதணும். எழுதி போட்டு என்ன செய்யணும்? இந்த திட்டத்தை என்ன செய்யணும்? நம்ம அடைஞ்சிட்டோமா இல்லையான்னு என்ன செய்யணும்? மதிப்பீடு செய்யணும், கட்டுப்படுத்தும். மதிப்பீடு செய்யறேன்னா என்ன? ஒரு மாடல் பேப்பரை செஞ்சு பார்க்குற, பாஸ் பேப்பரை செஞ்சு பார்க்குற, இடைக்கால நீங்க எடுத்த புள்ளிகளை பகுப்பாய்வு செய்யற, இப்படிலாம் செஞ்சீங்கன்னு நினைச்சலாம் நீங்க வெற்றியினை அளவீடு செய்து அதை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும். ரைட், இதுக்கு உதாரணம் போட்டிருக்காங்க பாருங்க. இடைக்கால பரீட்சை புள்ளிகளை பகுப்பாய்வு செய்தல், மேலதிக வகுப்பு மாணவர்களை வரவே பரிசீலித்தல், தோல்வி அல்லது பின்னடைவு காணப்படும் காரணத்தை கண்டறிந்து திட்டங்களை மாற்றங்களை செய்தல்.
பிள்ளைகள் இதுல சம்மரி தான். இந்த 9 விஷயமும் என்ன என்று பார்த்துக்கணும். 9 விஷயத்தை ஓர்டரா பார்த்துக்கணும். உங்களுக்கு பாஸ் பேப்பர் கேள்வி வந்திருக்கு, லாஸ்ட்ல வரும் பாருங்க. திட்டமிடல் செய்முறையின் 9 படிமுறைகளையும் குறிப்பிடுக. அதாவது திட்டமிடல் செய்முறையின் 9 படிமுறைகளில் 5ஐ குறிப்பிடுக. இவ்வாறான விடயங்கள், அதாவது 5 விடயத்தை விளக்குக என்று வரும். சரியா? இந்த கேள்வியை பாருங்க, பழைய கேள்விதான். நிறுவனத்தில் இலக்குகளை எய்துவதற்கான வழிகளையும் நிர்ணயித்தல் எதனுள் அடங்கும்? இலக்குகளை எய்துறதுக்கா, இலக்குகளை அடையாளம் காண்றது, இலக்குகளை அடையிறதுக்கான வழிகளை தீர்மானிக்கிறது. அப்படி என்ன? அது திட்டமிடல். அப்ப பிள்ளைகள் திட்டம் என்ன? உங்களுக்கு டவுட் வரும். திட்டமிடல் சரி சார், திட்டம் என்ன? திட்டம் என்று சொன்னா நீங்க இந்த கதைக்கிற விஷயங்கள், இந்த தீர்மானிக்கிற விஷயங்களை எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதினீங்க என்று சொன்னா அதுக்கு பேர் என்ன? அது திட்டம். அடுத்த ஸ்லைட்ஸ்ல நான் உங்களுக்கு திட்டம் சம்பந்தமா பார்ப்போம். திட்டம் தனியே பார்க்கணும். இதே 9 ஸ்டெப்ஸ் நாம் என்ன செய்ய போறோம்? இன்னொரு தரம் பார்ப்போமா? அடுத்த கேள்வி 2012A. நிறுவனத்தின் இலக்குகள் மற்றும் நோக்கங்களை உருவாக்குவதும் அவற்றை அடைவதற்கான வழிகளை தீர்மானிப்பது அது என்ன? அதுவும் திட்டமிடல் தான். முகாமைத்துவத்தின் அத்திவாரம் திட்டமிடலாம். நான் அடிக்கடி சொல்லி வர விஷயம். திட்டமிடல் இல்லாமல் முகாமைத்துவம் இல்லை. ரைட். ஆகவே இதுதான் என்ன? திட்டமிடலோட சம்பந்தப்பட்ட ஒரு விடயமாக என்ன செய்யப்படுது, காணப்படுது. அர்த்தத்தில் நாம் என்ன செய்ய போறோம்? அர்த்தத்திலே நாம் என்ன செய்ய போறோம்டா, திட்டமிடல் சம்பந்தமாக நாம் என்ன செய்ய போறோம், இன்னும் கொஞ்சம் விரிவாக என்ன செய்ய போறோம், மீண்டும் நம்ம பார்க்க போறோம். சரிதானே? அவை கட்டாயம் இந்த திட்டமிடல் சம்பந்தமாக கொஞ்சம் என்ன செய்ய போறோம், இந்த விரிவா பார்க்க போறோமா? கொஞ்சம் ஏற்கனவே ஷோர்ட்டா பார்த்த மாதிரி தான் 9 காரணத்தை என்ன செய்ய போறோம். 9 விடயங்களும் ஓகே, ஆல்ரெடி படிச்சது. இதுல சில விஷயங்கள், திட்டமிடல நன்மை அல்லது முக்கியத்துவம் என்றா என்ன, பிரச்சனைகள் என்றா என்ன, திட்டமிடலோட தொடர்பட்ட தத்துவங்கள், திட்டமிடலை தயாரிக்கும் போது பின்பற்ற வேண்டிய அடிப்படைகள், இந்த விடயங்கள் சம்பந்தமாக என்ன செய்யப்பட்டு நான் பார்க்கணும்.